இன்று பிறந்தநாள் காணும் இனிய உள்ளங்களின் நல்ல எண்ணங்கள் வெற்றி பெற்றிட எம்டிபி ஃபிக்சர் சேனலின் இனிய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள். இப்போ இந்த வீடியோவில் பழைய வேஸ்ட் சிபிவிசி பைப்லையும் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபோம் 16mm ஃப்ளைவுட் சீட்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஸ்டூல் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு 1 இன்ச் சிபிவிசி பைப் ஒரு 4 பிட்டு 11 இன்ச்சில் அறுத்துக்குங்க. 3/4 இன்ச் சிபிவிசி பைப் வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சில் 2 பிட்டு, 9 இன்ச்சில் 2 பிட்டு, 8.5 இன்ச்சில் 2 பிட்டு, 10.5 இன்ச்சில் 2 பிட்டு அறுத்துக்குங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த 1 இன்ச் பைப்பில் கீழ் பகுதியில் ஒரு 2 இன்ச் உயரத்தில் ஒரு 22 mm ஹோல் போட்டுங்க. ஒன் சைடு மட்டும் போட்டால் போதுமானதுங்க. இந்த மாதிரி ஹோல் போட்டுவிட்டு 4 பைப்லேயும் அதை அப்படியே 2 சைடு திருப்பணுங்க. அந்த பைப் வந்து பார்த்திங்கன்னா கச்சிதமாக நுழையுதான்னு பார்த்துக்கிட்டு அதை திருப்பிவிட்டு ஒரு ரைட் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 2 ஹோல் வந்து பார்த்திங்கன்னா மேலே 1 இன்ச் தள்ளி, இப்போ ஏற்கனவே போட்ட ஹோல்ஸோட 1 இன்ச் மேலே தள்ளி போட்டுக்குங்க. அதே மாதிரி இன்னொரு செட்டில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடு ஹோல் போட்டுங்க. இதே மாதிரி இந்த மாதிரி ஓட்டை போட்டுவிட்டு நீங்கள் நல்லா அந்த சைடு பைப்லாம் குலவை அடிச்சு விட்டு கச்சிதமாக அதில் உட்கார்ற மாதிரி ஃபிக்ஸ் பண்ணிக்கங்க. பர்ஃபெக்டாக ஃபிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 இன்ச் வர மாதிரி, மேலே 10 இன்ச் வர மாதிரி அதுக்கு தேவையான பிட்டை அறுத்துக்கலாங்க. இப்போ கீழ் பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 இன்ச்சும், மேல் பகுதிக்கு வந்து பார்த்திங்கன்னா 8.5 இன்ச் பைப்பும் நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. அதே மாதிரி மேல் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா அந்தந்த ஹோலுக்கு நேராக 1.5 இன்ச் அளவுலையும் அதுக்கு அடுத்தது 2.5 இன்ச் அளவுலையும் இறக்கி நீங்கள் அதே மாதிரி அதுக்கு நேருக்கு ஹோல் போட்டுக்குங்க. இந்த மாதிரி ஸ்கொயராக நீங்கள் 2 ஃப்ரேம் ரெடி பண்ணிவிட்டு அளவுகள் கரெக்டாக இருக்கான்னு அளந்து பார்த்துக்குங்க. அப்படிலாம் அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பைப்புடைய அந்த குறுக்கு பைப் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு தேவையான அளவுக்கு கரெக்டாக ஒரே மாதிரியே அறுத்து கொஞ்சம் முன்ன பின்ன ஒரு 2 mm ஃபிக்ஸ் பண்ணி விட்டு அளவு சரியானதுக்கப்புறம் நீங்கள் வந்து ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சுட்டு அதே மாதிரி சைடு ஹோலில் வந்து பார்த்திங்கன்னா மேல் பகுதியில் 9 இன்ச்சும் கீழ் பகுதியில் வந்து பார்த்திங்கன்னா 10.5 இன்ச் பைப்பும் நீங்கள் இன்சர்ட் பண்ணி விட்டு அளவு பார்த்துக்குங்க. இந்த மாதிரி வந்து நல்லா தட்டி விட்டு கொஞ்சம் கூட லூஸ் இல்லாமல் அந்த ஹோல் வந்து பார்த்திங்கன்னா 22 mm போட்டிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. சிபிவிசி பைப் யூஸ் பண்ணிங்கன்னா நல்ல லைஃப் வருங்க. இந்த மாதிரி நல்லா இன்சர்ட் பண்ணிவிட்டு அளவுகள் 4 பக்கம் ஒரே மாதிரியாக இருக்குன்னு பாருங்கள். அதே மாதிரி கிராஸ் டு கிராஸும் பாருங்கள். அதில் வந்து கரெக்டாக இல்லைனா உங்களுக்கு இழுத்துக்கும், அதுக்கு தகுந்த மாதிரி வந்து கரெக்டாக மேட்ச் பண்ணிவிட்டு ஸ்க்ரூ போட்டு நல்லா டைட் வச்சுக்கோங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஃப்ளெக்ஸ் குயிக் போட்டு சுற்றியும் நல்லா 1க்கு 2 லைன் விட்டு நீங்கள் நல்லா ஒட்டிட்டு மேல் சைடு வந்து பார்த்திங்கன்னா மட்டமாக இருக்கிற மாதிரி சாணம் பிடிச்சி விட்டு நிலத்தில் வச்சு பாருங்கள். ஒரு சைடு கூட திகட்டல் வரக்கூடாது. ரவுண்ட் ஃப்ளைவுட் சீட் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 13 இன்ச்சிலிருந்து 12 இன்ச் தேவைப்படுங்க. ஸ்கொயர்னால் ஒரு 11 இன்ச் இருந்தால் போதுமானதுங்க. இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அளவு வச்சு மார்க் பண்ணிவிட்டு அந்த பைப் உட்கார அளவு குலவையை போட்டுக்குங்க. ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு குலவையை போட்டு பைப் வச்சு அந்த கேப்புக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சீட்டுங்க நீங்கள் ரெடி பண்ணி அதை அறுத்து அதில் ஃபெவிக்விக் போட்டு ஒட்டிட்டு அதை கமுத்தி வச்சு மீண்டும் ஃபெவிக்விக்கில் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த பிவிசி சீட்டில் செய்கிற ஸ்டூல் வந்து பார்த்திங்கன்னா தண்ணிக்கு எதுவுமே ஆகுதுங்க, பல வருஷம் தாங்க. இது மேலேருந்து கீழே 2 ஸ்க்ரூ 2 பக்கமும் டைட் வச்சுட்டு கீழே பைப்லேருந்து பிளேட்டுக்கு போகிற மாதிரி 2 ஸ்க்ரூவும் டைட் வச்சுங்க. எஸ்எஸ் ஸ்க்ரூ போட்டு டைட் வச்சிங்கன்னா எந்த காலத்துலையும் உங்களுக்கு எதுவுமே ஆகாதுங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ளைவுட் சீட்டில் எஸ்ஆர் பேஸ்ட் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஐலம் சீட், அதாவது மைக்கா சீட்டையும் நான் யூஸ் பண்ணிக்கிறேங்க. ஒட்டினோம்னா அற்புதமாக பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. நல்லா ஒரு நிமிஷம் காய விட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு அழுத்தி விட்டு சைடில் இருக்கிறதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அரம் போட்டு ராவி விட்டு அடுத்து ஃபினிஷிங் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அற்புதமான சின்ன ஸ்டூல் ரெடிங்க. இது துணி துவைக்கிறதுக்கும் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன வேலைகள் செய்யும்பொழுது உட்காந்து யூஸ் பண்ணுறதுக்கு அற்புதமாக இருக்குங்க. இது குறைஞ்சது 100 கிலோ வெயிட் தாங்குங்க. பாருங்கள் பர்ஃபெக்டாக இருக்குது. இந்த ஸ்டூல் இல்லாமல் டெய்லர் ஸ்டூலும் நான் ரெடி பண்ணியிருக்கேங்க. ஆனால் அளவுகள் வெவ்வேறு. அதுடைய வீடியோ லிங்க்கையும் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதையும் மறக்காமல் பாருங்கள். நல்ல ஹெவியாக இருக்குங்க, உட்காரத்துக்கு அற்புதமாக அம்சமாக இருக்குங்க. ஏறி நின்னாலும் ஒரு 100 கிலோ வெயிட் தாங்குங்க. இதுதான் அந்த டெய்லர் ஸ்டூலுங்க. இது எப்படி செய்கிறதுன்னு டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள். என்னுடைய சேனலில் இந்த வீடியோ இல்லாமல் வீட்டு உபயோகப் பொருட்கள் சர்வீஸ் வீடியோ, ஆர்ஓ சர்வீஸ், எலக்ட்ரிக்கல் வீடியோஸ், மோட்டார் சர்வீஸ், மோட்டார் பம்ப் சர்வீஸ்னு எக்கச்சக்கமான வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதுவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும், மறக்காமல் போய் பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.